ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் மினி விலாக்னான்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி சவு கூட்டு தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து எடுத்து செஞ்ச வெண்டைக்காய் வத்த குழம்பு இருந்தது. அதனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதையே பேக் பண்ணியாச்சு. என் பையனுக்கு தயிர் சாதம் தான் வேணும்னு சொன்னால் அதனால் தயிர் சாதம் சவு கூட்டு அப்புறம் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். பாப்பா வந்து இப்போ எழுந்து வந்தாங்க. சப்பாத்தி கொடுமா சப்பாத்தி கொடுமான்னு கேட்டுருக்காங்க. அப்புறம் மாடியில் போயிட்டு கொஞ்சம் பூவெலாம் இருக்குது, சரி அதை கிள்ளிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு மேலே போய் பறிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு, ஆனால் அது முத்துமான்னு தெரியல. நானும் ஆசையாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கருகி போய் ஒரு மாதிரி ஆகிடும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மல்பெரியும் கொஞ்சம் பழுத்துடுச்சு, அதனால் அதையும் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும்போது பறிச்சோம்னா புளிப்பாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி டார்க்காக வந்ததுக்கப்புறம் பறிச்சோம்னா நல்லா இனிப்பாக இருக்குது. அப்புறம் வந்து இட்லிக்கு மாவு எல்லாமே தீர்ந்துடுச்சு. 2 நாளாக கடையில் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவும் வந்து கையோடு அரைச்சிட்டு இருக்கேன். கையோடு இருந்த சாமான் எல்லாமே தேய்ச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.